வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்துல முத்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோஜ் கிட்ட இங்க பாரு, நீ கடையை ஆரம்பிச்சது எங்க காசுல, ஓகேவா? நீ என்ன பண்ற அப்படின்னா அப்பா பேருக்கு அந்த கடையை எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மனோஜ், டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ, அது எப்படி அப்பா பேர்ல எழுதி வைக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க காசு நீ கடையை ஆரம்பிச்சு நீ நல்லா சம்பாதிப்பியா, அது இல்லாம சம்பாதிக்கிற காசை ஏமாத்திட்டு வேற வந்துடுற அப்பப்போ அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட மனோஜ், டேய் இப்ப புரிஞ்சுச்சுடா உனக்கு, எப்படியாச்சும் உன் பேர்ல இந்த கடையை மாத்திலான்னு பாக்குற, நீ நேற்று சாப்பாடு வாங்கிட்டவங்களே கவனிச்சா டேய் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ். இது கேட்ட முத்து, டேய் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லடா, அப்பா பேர்ல எழுதி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மனோஜ், டேய் அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ரவி, டேய் மனோஜ் என்னடா பேசிட்டு இருக்க, முத்து சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மனோஜ், டேய் என்னடா நீ வந்துட்டு இருக்க, நானே இப்பதான் 30 லட்ச ரூபாய் ஏமாறி வந்திருக்கேன், இப்ப நானே என்ன பண்றேன்னு தெரியாம உட்காந்துருக்கேன், இப்ப இந்த கடையை உங்க பேர்ல எழுதி வை அப்படின்னு சொல்றீங்க, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்ட முத்து, டேய் நீ கடை யார் பேர்ல எழுதி வைக்காத, நீ கடையை வித்துடு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ரோஹிணி, முத்து இங்க பாருங்க, இப்பெல்லாம் நீங்க பேசாதீங்க, அது எங்க கடை, நாங்கள் முடிவு பண்ணோம் என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது, நாங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இது கேட்ட முத்து, ஏமா நீ எல்லாம் பேசாதம்மா, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, நான் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இங்கே பாருங்க, அது எங்களோட கடை, நாங்கள் எதாவது முடிவு பண்ணுவோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட முத்து, ஆமாம் நீங்கள் இந்த கடன்லாம் வாங்கி என்ன பண்ணுறீங்க, ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க, இப்போ அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேட்கறாங்க. அப்போ மனோஜ், டேய் யார்கிட்ட என்னடா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் கேட்கறாங்க. இதோ இங்க நிக்குது பாரு, இந்த பார்லாமா தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. டேய் இங்க பாரு, அவெல்லாம் கடன்லாம் வாங்க மாட்டா, அவ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி பொண்ணு, அவளை போய் கடன் வாங்கியிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ சும்மா இருடா, இந்த விஷயம் உனக்கு தெரியாது, என்ன பார்லாமா நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ரோஹிணி, முத்து இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட முத்து, யார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, இங்க பாருங்க நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், சத்யா அதாவது மீனாவோட தம்பி, அவன் தான் சிட்டிக்கிட்ட அக்கௌண்டண்டா வேலை பார்த்தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ரோஹிணி, என்னது இவரோட தம்பி அக்கௌண்டண்டா வேலை செஞ்சானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. எல்லா விஷயமும் தெரியும், நீ எவ்வளோ வாங்கியிருக்க, இப்போ எவ்வளோ வட்டி கட்டிட்டு இருக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து காமிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது விஜயாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம முத்து வேற ஒன்று சொல்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்றாங்க, ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, அவையண்டா சிட்டிக்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லடா, அந்த பியூட்டி பார்லர் இருக்கு பாரு, அது நம்ம அம்மா பேர்ல தான் சுத்திட்டு இருக்கு இவ்வளவு நாளா, அதுவும் இல்லை, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. விஜய் ஏன் சொல்லி முத்துக்கிட்ட கேட்கறாங்க. இன்னொரு சொல்லு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறாங்க. முத்து இல்ல விஷயமும் விஜய் கிட்ட சொல்றாங்க. இது கிட்ட விஜய் ரோஹிணி கிட்ட கேட்கறாங்க. ஏய் ரோஹிணி, நீ இன்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க, நீ இங்க பாரு உன்னை நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற ஒரு விஷயமும் இவ்வளவு பொய்யான ஒரு விஷயமா இருக்கு, அது இல்லாம ஊர் ஃபுல்லா கடன் வேற வாங்கியிருக்கான்னு சொல்றான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கடன் வாங்கி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. அது இல்லாம உங்க அப்பா கோடீஸ்வர் மலேசியால வேற இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதாச்சும் உண்மைதானா அப்படின்னு கேட்கறாங்க. என்னடா இது, நான் நல்லா மாட்டினேன், இந்த விஷயம் முத்துக்கு வேற தெரிய வந்துச்சு, நான் என்ன சொன்னாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான், இப்ப நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அதாவது ஒரேடியா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.